நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு உங்களை விட்டு விலகி போக மாட்டாருங்க. உங்களை விட்டுட்டு விலகி போனவங்க எத்தனை பேருங்க? யோசித்து பாருங்க. உங்களை விட்டுட்டு எத்தனை நண்பர்கள் உங்களை விட்டுட்டு விலகி போனாங்க, எத்தனை சொந்தங்கள் உங்களை விட்டு விலகி போனாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை கைவிட்டவங்க எத்தனை பேருங்க? உங்களை தவிக்க விட்டவர்கள் எத்தனை பேருங்க? எத்தனையோ பேர் இருக்காங்கள்ல, நிறைய பேர் நம்மளை கைவிட்டுட்டு போனவங்க, விலகி போனவங்க. ஆனால் இயேசு விலகி போக மாட்டாருங்க, கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் உங்களுக்கு எவ்வளவு வியாதி இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் விலகி போக மாட்டார். உங்களை தவிக்க விட மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்றைக்குமே உங்களை அம்போன்னு கைவிட மாட்டார், தவிக்க விட மாட்டார். என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியல, தேவனை நம்ம பார்க்க முடியல, இயேசுவை நம்ம பார்க்க முடியல. அதனால் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு வியாதியோ வரும்போது நம்ம மனசு அப்படி நினைக்குது, ஐயோ நம்ம தேவன் கைவிட்டுட்டாரோ, விலகி போயிட்டாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. மனித கண்ணால் நம்மளால் தேவனை பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. அதனால் நம்ம கதற ஆரம்பிச்சிடுறோம். நம்ம வெறும் மனிதர்களை தான் பார்க்க முடியுது. தேவனை பார்த்தோன்னா அப்படி கதறுவதை நிறுத்திடுவோம். சில நேரம் நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளை கவலைக்குள்ளாக கொண்டு போயிடுது. தேவன் கைவிட்டார், அவ்வளோதான், உன் வாழ்க்கை இனிமேல் ஆசீர்வாதம் கிடையாது, இனிமேல் உனக்கு நல்ல எதிர்காலம் கிடையாது அப்படின்னு ஒன்று வந்துடும் இல்லை. தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ஏன் சில நேரம் இப்படி வருது, ஏன் இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோன்னா, எவ்வளோ நேரம் தம் பிடிக்கிறீங்கன்னு தேவன் பார்க்குறாரு. என் பிள்ளை எவ்வளோ நேரம் தாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அதனால் அமைதியாக இருந்துருவார். கூட தான் இருப்பார், ஆனால் அமைதியாக இருந்துருவார். எக்ஸாம் ஹாலில் யாராவது உங்கள் கூட வருவாங்களாங்க? சோதனை நேரத்தில் தேவன் இருப்பார், ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பார். எவ்வளோ திராணி இருக்குது என் பிள்ளைங்களுக்கு, இதை தாங்கிக்க முடியுதா? எவ்வளோ திராணி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாரு, தேவன் பார்க்குறாரு. உங்கள் திராணிக்கு மிஞ்சி எதுவும் நடக்காது, எதுவும் அனுமதிக்க மாட்டார். இவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கேனே, அது உங்களுடைய திராணி. நீங்கள் இவ்வளோ தூரம் தம் பிடிச்சிருக்கீங்க, தேவன் அதை பெருமைப்பட்டுக்கிறாரு. யோபுவை கூட பெருமை தானே பட்டுக்கிட்டாரு. யோபு தனியாக நின்று அவ்வளோ பிரச்சனையும் அவன் தாங்கிக்கிட்டாங்க, தம் பிடிச்சாங்க. ஒரே ஒரு ஆள், அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, தனியாக நின்று அவன் தம் பிடிச்சான். அவன் திராணிக்கு அதிகமாக தான் நம்மளுக்கு தோணுது. ஒரு மனிதனுடைய திராணிக்கு அதிகமான பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு, ஆனால் அவன் அதை தாங்கிக்கிட்டான். ஆனால் மூன்று நண்பர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்த உடனே எல்லாமே தலைகீழாக மாறிச்சு. அவங்க உசுப்பி ஏற்றி விட்டாங்க. அந்த நண்பர்கள் அவனுடைய விசுவாசத்தை உடைத்தார்கள், நெகட்டிவாக பேசினாங்க. நல்ல நண்பர்கள் அல்ல அவங்கெல்லாம், கெட்ட நண்பர்களாக இருந்தாங்க. உடனே தேவன் அந்த இடத்துக்கு வந்தார். ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை அவர் உடைக்க விட மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யோபோடைய அந்த தாக்கு பிடிக்கிற லெவல், அந்த லிமிட்டை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. வேண்டாம், எல்லை மீறுது, போதும் அப்படின்னு நிறுத்திக்கிட்டார். சோதனை எல்லாத்தையும் நிறுத்திட்டார். உடனே நிறுத்திட்டார். சோதனை அத்தனையும் நிறுத்திட்டார். உடனே வியாதியை சரி பண்ணி கொடுத்தார். பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் திராணிக்கு மிஞ்சி எதுவும் நடக்காது. ஐயோ எனக்கு தாக்கும் பிடிக்க முடியாதுன்றீங்களா, அவ்வளோதான், அதோடு முடியுது. அவ்வளோதான், உங்கள் எல்லைன்னு அவருக்கு தெரியும். அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற கடைசி நொடி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். அப்படிப்பட்ட உண்மை உள்ள தேவன் நம்ம தேவன். நம்ம தான் மாய்மாலம் பண்ணுறோம், ஆனால் தேவன் அப்படி கிடையாது, உண்மையானவர். அவருடைய வாயில் பொய் வராது. அவர் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். சொல்லிட்டாரு, அப்படி தாங்க செய்வார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா.
நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கைவிடலை, விட்டு விலகலை, அதை உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டீங்க, விட்டு விலக மாட்டீங்க, பத்திரமா பார்த்துப்பீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்கோள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு முழிச்சவங்க எழுப்பிதாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.